சார் நாங்கள் போராடுறோம், மக்கள் மேலே அக்கறை வச்சு குப்பைகளை காசு இல்லாமல் அள்ளுறோன்னு சொல்கிறோம். க்ளீன் மக்களுக்கு சுகாதாரத்துக்கு முன் நிற்கிறோன்னு சொல்கிறோம். எங்களுக்கு பணி கொடுத்தா போராட்டமே இல்லைங்க. பணி நாங்கள் போராட்டம் பண்ணல, நாங்கள் பணியை மறுத்து ஸ்ட்ரைக் பண்ணல. அவங்க பணி அளிக்க மறுக்கிறாங்க. மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் அவ்வளோ குப்பைகள் தேங்கி கிடக்குது, சுகாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. இந்த இடத்திலேயே சுதந்திர கொடியை பசியோடும் வறுமையோடும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை நிரந்தரமில்லையே சுதந்திரமில்லை என்பதை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் ஆகஸ்ட் 15 மிகப்பெரிய அளவில் இருக்கும். தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து இந்த தேசம் எங்களுக்கு பணியை மறுக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் என்ற கேள்வி எழுப்புவோம். கடந்த 1/8/2025 முதல் கிட்டத்தட்ட 2000 தூய்மை பணியாளர்களை சட்டத்திற்கு விரோதமாக ஆணையர் குமரகுருபரன் பணிநீக்கம் செய்துள்ளார். அதற்கு நியாயம் கேட்டு இரவு பகலாக 1/8/2025 முதல் இங்கே தொழிலாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை பெண் தொழிலாளர்கள், சமூகத்தின் வறுமை கோட்டுக்கு கடைசி நிலையில் உள்ள தொழிலாளர்கள். எங்களுடைய பணி நிரந்தரம் அவுட் சோர்சிங் தொடர்பான பிரதான கோரிக்கையை நீதிமன்றத்தின் முடிவுக்கு விட்டுவிட்டு 31/7/2025 அன்று என்ன பணி நிலைமையில் பணி செய்தோமோ அதே பணி நிலையில் பணி அளித்தால் உடனே பணிக்கு வர தயாராக இருப்பதாக கடிதம் கொடுத்துள்ளோம். அதே வேளையில் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றாலும் பொதுமக்களின் நலன் கருதி கொரோனா காலத்திலே பொதுமக்களுக்காக நாளும் பொழுதும் கஷ்டப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் சம்பளமே வாங்காமல் கூட 5வது மண்டலத்தில் ஒரு நாளும் 6வது மண்டலத்தில் ஒரு நாளும் தேங்கியுள்ள குப்பைகளை ஆற்றுவதற்கு சம்மதம் என தெரிவித்துள்ளார்கள். இப்படிப்பட்ட இந்த தொழிலாளர்களை அரசுதான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். எங்களுக்கு பொதுமக்கள் மீதும் அக்கறை இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை எங்கள் வாழ்நிலையை பாதுகாப்பதிலும் அக்கறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பிரதான கோரிக்கையை நீதிமன்ற முடிவு விட்டுவிட்டு பணியில், அதுவும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் 31/7/2025 என்ன பணி நிலைமையில் மாநகராட்சியில் பணி செய்தோமோ அதே பணி நிலைமையில் மாநகராட்சி ஊழியராக பணியில் சேர தயாராக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வச்சுருக்கோம். அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் ஒரு பக்கம் போராட்டம் இருந்தால் கூட மக்கள் சுகாதாரத்தை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக போராடி கொண்டே குப்பைகள் அகற்றும் சம்மதம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அகற்றவும் தயார் என்று சொல்லியிருக்கோம். வெள்ளிக்கிழமை 5வது மண்டலத்திலும் சனிக்கிழமை 6வது மண்டலத்திலும் 500 தொழிலாளர்கள் சம்பளம் வழங்காவிட்டாலும் பரவாயில்லை செய்கிறோம் என்று சொல்கிறோம். இதுவரை எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் தான் காலை 11 மணிக்கு எங்களுடைய முடிவுகளை மாநகராட்சி ஆணையருக்கு தெரிவித்துள்ளோம், எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளோம். இதுவரை எந்த அழைப்பும் இல்லை, நேரை சந்திக்கவும் இல்லை. அதனால தான் மக்கள் மத்தியில் எங்களோட கோரிக்கையை தெரிவிக்கிறோம். அதாவது ஐடி ஆக்டில் செக்ஷன் 33(1)A இருக்குது. 33(1)A ஒரு அரசாணை போட்டதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே முன்னனுமதி பெறாமல் வேலை நீக்கம் பண்ணால் சட்டவிரோதம், தண்டனைக்குரிய குற்றம். 31(1) பிரகாரம் ஐடி ஆக்டில் இது 6 மாதம் சிறை தண்டனை இந்த கமிஷனருக்கு வழங்கலான் இருக்குது. அப்படிப்பட்ட தவறை ஒரு அரசாங்கமே ஒரு IAS அதிகாரி செய்கிறார். சார் நாங்கள் போராடுறோம், மக்கள் மேலே அக்கறை வச்சு குப்பைகளை காசு இல்லாமல் அள்ளுறோன்னு சொல்கிறோம். க்ளீன் மக்களுக்கு சுகாதாரத்துக்கு முன் நிற்கிறோன்னு சொல்கிறோம். இந்த கேள்வி அரசாங்கம் பதில் சொல்லணும். மக்கள் மேலே அக்கறை உள்ள அரசாங்கம் இருந்தால் அவங்க எங்களுக்கு கோரிக்கையை பரிசீலிக்கணும், கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கேட்குறோம். எங்களுக்கு பணி கொடுத்தா போராட்டமே இல்லைங்க. பணி நாங்கள் போராட்டம் பண்ணல, நாங்கள் பணியை மறுத்து ஸ்ட்ரைக் பண்ணல. அவங்க பணி அளிக்க மறுக்கிறாங்க. மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் அவ்வளோ குப்பைகள் தேங்கி கிடக்குது, சுகாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுது, நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தா வேலைக்கு போக போகிறோம். நாங்கள் பர்மனன்சி கோர்ட்டில் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம். அவுட் சோர்சிங் ரைட்டாக தப்பா கோர்ட்டில் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம். பழையபடி பணி கொடுங்கன்னு சொல்கிறோம். வேறு எந்த கோரிக்கையுமே இல்லையே. வருகிற 15 சுதந்திர தினம், சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொல்லி சுதந்திரம் கிடைச்சிது. நாங்கள் ஒரு மைய கோரிக்கை வைக்கிறோம். நிரந்தரம் இல்லையே சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் எனது பிறப்புரிமை. நாங்கள் காந்தி வழியில் அகிம்சையாக எங்களை வருத்தி கொண்டு மழையிலையும் வெயிலையும் படுத்து போராடுறோம். இந்த நாடு அகிம்சைக்கு சொந்தமான நாடாக இருந்தால், இந்த நாடு காந்தியை மதிக்கின்ற நாடாக இருந்தால் எங்களுடைய போராட்டத்தை ஏற்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இடத்திலேயே சுதந்திர கொடியை பசியோடும் வறுமையோடும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை நிரந்தரமில்லையே சுதந்திரமில்லை என்பதை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் ஆகஸ்ட் 15 மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்கு மாணவர்களையும் அழைக்க உள்ளோம். சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நிறைய மாணவர் அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அத்தனை மாணவர்களை அமைத்து நாங்கள் இந்த தூய்மை பணியாளர்களை வைத்து தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து இந்த தேசம் எங்களுக்கு பணியை மறுக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் என்ற கேள்வி எழுப்புவோம்.